அமெரிக்க, ஈரான் யுத்தத்துல மிகப்பெரிய அளவுல அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. காரணம் என்ன அப்டின்னா, யுத்தம் ஆக்ரோஷமான ஒரு நிலைமைக்கு போயிருச்சு. எந்த அளவுக்கு அப்டின்னா, அந்த பிராந்தியத்திலேயே வச்சு ஒரு நடுநிலை, ராஜதந்திரம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கோவோட இருக்கக்கூடிய நாடு ஓமான். ஓமன் போர்ட்ல நின்னுகிட்டு இருந்த ஆயில் டேங்க் மேல இப்ப பெரிய அளவு ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. ஒரு ட்ரோன் போய் தாக்கிருச்சு. பெரிய அளவு சேதாரம். இது ஓமனே கண்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. "இங்க பாரு, நான் இப்ப நடுநிலை அப்படிங்கிறத மறுபரிசீலனை செய்ய வேண்டியது வரும்" அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். இது ஓமனோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். ஆனா அப்படி மாறுவார்களா அப்படின்னா, அதுக்கு 1000 விஷயங்கள் நடக்கணும். 1000த்தையும் ஒரே நேரத்துல நடத்த முடியாது. காரணம், ஈரான் போய் கால்ல விழுந்துரும். ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கா அப்படிங்கிறத ஓமன் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணும். ஏன் அப்படின்னா, ஈரான் வந்து இது வந்து யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் அப்படின்றது. அதாவது அஃபிஷியலா அவர்கள் நாங்க பண்ணல. அதே மாரி நிறைய ஆட்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் குடுத்திருக்கார்கள். களத்துக்கு ஏத்தாப்புல நீயே ரியாக்ட் பண்ணிக்க அப்படின்னு. அதுலயும் நாங்க இருக்கோமாங்கிறதே சந்தேகம் தான் அப்படின்ட்டார்கள். ஏன் அப்படின்னா, அந்த பகுதியில எந்த வம்பு தும்புக்கும் போகாத ஆட்கள் ஓமன். அதுக்கான நடுநிலை அப்படின்னு சொல்லி, உன்ட்டயும் பேச மாட்டேன், உன்ட்டயும் பேச மாட்டேன். நீங்க 2 பேரும் அடிச்சுக்கங்கன்னு சொல்ற ஆள் கிடையாது. நடுவுல உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணி வைக்கக்கூடிய ஆள். அந்த பஞ்சாயத்த ஒரு போர்டு மாட்டி, இங்கு பஞ்சாயத்து செய்யப்படும் அப்படின்னு இந்த துருக்கிலாம் செய்யக்கூடிய லெவல்ல செய்யற ஆட்கள் கிடையாது. அதே மாரி ஏதோ தலைவலி முடிஞ்சா போதும், வாங்கப்பா அப்படின்னு கூட்டிட்டு போயி, கத்தார் மாரி பேசி வைக்கக்கூடிய நாடு கிடையாது. ரொம்ப டீட்டெயிலா உள்ள இறங்கி போயி, எத விட்டுக் குடுக்கணும், எத விட்டுக் குடுக்கக் கூடாதுன்னு 2 பிளேயர்க கிட்டயுமே கலந்து ஆலோசனை செஞ்சு, இவர்களே ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சு விடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் அந்த சைடு. அமெரிக்க பேஸ் இல்லாம, அமெரிக்காவோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கக்கூடிய நாடு. ஏது அந்த பிராந்தியத்துல இப்படி ஒரு பயப்பில்லையா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு காய்கள நகர்த்தக்கூடிய ஆட்கள். பெரும்பாலும் பிரிட்டனோட நல்லுறவு வச்சிருக்கக்கூடிய ஆட்கள். அதனால இம்மீடியட்டா ஓமன் அப்படி அகைன்ஸ்ட்டா போயிருமா? அவர்களோட அந்த நடுநிலை தன்மைய விடுவார்களா? அப்படின்னு கேட்டா, அது கேள்விக்குறி. இருந்தாலும் அங்க அடி விழுந்திருக்கு. சரி, அங்க அடி விழுந்திருக்கே, இது எந்த அளவு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, படத்த பார்த்தாலே தெரிஞ்சு போயிரும். பெரிய அளவுல எக்ஸிட் பாயிண்ட்டே இப்போ ஓமனோட இப்ப கடல் பகுதிகள் தான். அது வழியா தான் நிறைய எக்ஸிட் இப்ப ரொம்ப சேஃப் ரூட்ல நடந்துகிட்டு இருக்கு. இப்படி சேஃப் ரூட்ல நடக்கும் 100% நடக்காட்டியும், ஒரு 40, 50, 60% நடந்தா கூட ஈரானுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலா மாறும். அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைவலி குறையும். அதனால கூட தாக்கியிருக்கலாம். வாய்ப்புகள் இருக்கு. பிராந்தியத்தில உள்ள ஏதோ ஒரு தளபதி, ஆஹா! நம்ம இங்க போராடிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு லூப் ஹோல்ல இவனுங்க பைபாஸ் பண்ணி போறது நல்லதில்ல அப்படின்னு கூட ஆளில்லா விமானத்த தட்டி விட்டுருக்கலாம். இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இனிமே தட்டாதீங்கடா அப்படின்னு சொல்லி ஆட்களுக்கு ஈரான் சொல்றக்கும் வாய்ப்பு இருக்கு. இத 2யும் தாண்டி விஷமத்தனமான இன்னொரு வேலை என்ன அப்புட்ன்னா, நம்ம அண்ணன் அமெரிக்காவே தட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பதான் ஓமான் போன்ற நாடுகள் ஈரானுக்கு எதிரா நிக்கும். நடுநிலை வகிக்கக்கூடிய ஓமனே களத்துக்கு வந்துட்டான். நீ எல்லாம் நடுநிலையே கிடையாது. நீ எல்லாம் களத்துக்கு வந்து சண்டையே போடணும் அப்படின்னு சொல்லி, மத்த சவுதி, கத்தார் போன்ற நாடுகள இறக்கி விட வசதியா இருக்கும். இதுக்காக நம்ம அண்ணன் அமெரிக்காவே செஞ்சிருக்கலாம். காரணம், அண்ணன் அமெரிக்காவுக்கு இப்ப பெரிய அளவுல இந்த யுத்தத்து மூலியமா, அதாவது யுத்தம் ஒரு 13 நாள் கடந்து போய்க்கிட்டு இருக்கு. ஆனா, 6 நாள்லயே சுமார் 11 பில்லியன்கள அமெரிக்கா இழந்து நிக்குது. இந்த இழந்து நிக்குது அப்படிங்கிறது இவனுங்க கொண்டு போய் போட்ட ஆயுதம், அதெல்லாம் இங்க கணக்கே வரலையாமா. அடப்பாவிகளா! அப்ப என்னடா கணக்கு சொல்றீங்க அப்புட்ன்னா, இவர்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், முக்கியமான உள்கட்டமைப்பு, ரேடார் ஸ்டேஷன் இந்த மாரி அசெட் வேல்யூ மட்டும் இவ்வளவு அவன் கொளுத்தி போட்டான் அப்படிங்கிற மிகப்பெரிய காட்டுச் செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. செய்தி காட்டுத்தனமா பரவுது. அதனாலேயே அது காட்டுச் செய்தின்னு நம்ம புது பேர் சொல்லலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் இவர்கள் நடத்துற தாக்குதல், இதெல்லாம் தனியான ஒரு செலவு. ஆட்டோமேட்டிக்கா இஸ்ரேல் செய்யக்கூடியதும் அமெரிக்காவோட அக்கவுண்ட்ல தான் போய் ஏறும். ஆனா, அங்கேயும் இவர்கள் தான் பம்ப் பண்றார்கள். கொஞ்சூடு டேலி எங்க ஆகும் அப்புட்ன்னா, இந்த பக்கம் சவுதி, யுஏஇ, கத்தார் போன்ற நாடுகள் பெரும்பாலும் அமெரிக்கா கிட்ட காசு குடுத்து வாங்கி தான் இப்ப செலவு பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். இந்த செலவு மேட்ச் ஆகும். ஆனா, இவனுங்க இன்னைக்கு கொட்டுற காசுக்கெல்லாம் மேட்ச் ஆகாது. அப்ப இந்த 6 நாள் சேதாரம் 11 பில்லியன கணக்கு போட்டாலே ட்ரம்புக்கு மிகப்பெரிய தலைவலி. இது போக செலவு பண்ற காசு. இதெல்லாம் ஏறும்போது அமெரிக்கா அப்படியே கதி கலங்கி போய் நிக்குது. இதுக்கு நடுவுல இப்ப இந்த சோக் பாயிண்ட்டையும் முடிச்சு விடுறார்கள் அப்படின்னா, ஆட்டம் சிரமம் தான். இந்த ஆட்டம் சிரமம் அப்படிங்கல அமெரிக்காவ நம்ம மனசுல வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, கொடூரமான சில தாக்குதலாம் நடத்திருவாய்ங்க.
யாரு கண்டா? அணு ஆயுத தாக்குதல கூட நடத்திறலாம். ஏன்னா, ஒரு யுத்தத்து மூலியமா ஈரான கண்ட்ரோல் எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இப்ப எல்லாருக்குமே குறைஞ்சுகிட்டே வருது. காரணம் என்ன? புதிய சுப்ரீம் லீடர் இருக்காரு, இல்லைங்கிறத தாண்டி ஏதோ அடிபட்டிருக்கு. அவரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருந்துகிட்டே இம்புட்டு வேலையும் பண்றார். அதே மாரி ஐஆர்ஜிசிக்கு முழு அளவுல கம்யூனிகேஷன் இல்ல. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் ஆக்டிவா அவர்களால தாக்க முடியுது. சரி ஆயுதம் தீர்ந்து போகுமா அப்படின்னு கேட்டா, தீர்ந்து போற மாரி தெரியல. ஒருவேளை தீர்ந்து போற ஸ்டேஜ் ஆனா கூட ரீஃபில் பண்றதுக்கு ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் இருக்கு. சீனாவுக்கு இது வாழ்வாதாரம். அவன் ரீஃபில் பண்ணியே ஆகணும். ரஷ்யாவுக்கும் சர்வதேச அரங்குல பெரிய அளவு மைலேஜ எடுக்க முடியும். இங்க யுத்தம் நடக்கிறனால உக்ரைன் யுத்தத்த நோக்கி ஒரு பயலும் கண்டுக்கறதில்ல. அதனால இந்த யுத்தத்துல ஈரான் எவ்வளவு தூரம் அடிச்சு முன்னேறுதோ, ரஷ்யாவுக்கு பிரசன்ட்லயும் பெரிய அளவு மைலேஜ் கிடைக்கும். ஃபியூச்சர்லயும் பெரிய அளவு மைலேஜ் கிடைக்கும். இத ரஷ்யா விட்டுக் குடுக்குமா அப்படின்னு கேட்டா, விட்டுக் குடுக்க வாய்ப்பே இல்ல. விட்டுக் குடுத்தா ரஷ்யாவுக்கான இடம் அப்படிங்கிறது சர்வதேச அரசியல்ல ஒரு 5, 6 படிக்கட்டு இறக்கி விட்டுருவாய்ங்க. நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, எதார்த்தமான உண்மைய பார்த்து தான் ஆகணும். அப்ப ஈரான் ஓரளவு வலுவா இருக்கு. இந்த ஓரளவு வலுவா இருக்கும்போது, அமெரிக்காவுக்கு இப்படி தீப்பை செலவாகிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ட்ரம்ப் நான் ஜெயிச்சுட்டேங்கிறாரு. அடுத்த நிமிஷமே நான் ஜெயிச்சுட்டேன், இருந்தாலும் ஈரான இன்னமும் அடிப்பேங்கிறாரு. அதே மாரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ்ல எல்லா கப்பலும் போங்க, நான் பாதுகாப்பு தரேன்னாரு. கடைசியில பாதுகாப்பே தரல. செவனேன்னு இருந்த அதாவது இதுவரை ஆயில் டேங்குகள் தான் தாக்கப்பட்டுச்சு. பெரிய அளவுல கண்டெய்னர் ஷிப்புகளையும் தாக்க ஆரம்பிச்சுட்டார்கள். ஒட்டுமொத்தமா அந்த ரூட்டே கொலாப்ஸ் ஆயிப்போச்சு. இப்படி ஒரு கடுமையான சூழ்நிலையில பின்வாங்கணும். இங்க தான் பிரச்சனையே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவ பொறுத்தவரை அணு ஆயுதத்த கூட போடுவாய்ங்க. இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பெரும் தாக்குதல நடத்தக்கூடும். இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அமெரிக்கா இப்படி ரியாக்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்திருக்கு. இத நம்ம ஸ்மெல் பண்ணா பரவால்ல. சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் ஸ்மெல் பண்ணி, ஆஹா! வேணாம் இவனுங்க இப்ப எதையாச்சும் பண்ணி வச்சுருவாய்ங்க. நம்ம எம்பசிய குளோஸ் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்து இப்ப ஈரான்ல உள்ள எம்பசிய குளோஸ் பண்ணுது. ஒருவேள அமெரிக்காவோட கொடூரமான தாக்குதல் வரக்கூடிய நாட்கள்லயோ, நேரங்கள்லயோ நடக்கலாம் அப்படின்னு முக்கியமான ஒரு நாடு. ஏறக்குறைய இதுவும் பணப்புழக்கத்துல மிகப்பெரிய திமிங்கலம் தான். அப்பேற்பட்ட ஒரு நாடு ஷட் டவுன் பண்ணி கிளம்புறார்கள் அப்படின்னா, கொஞ்சம் வில்லங்கம் ஜாஸ்தி ஆயிக்கிட்டே இருக்கு. வில்லங்கத்துல யார் ஜெயிப்பா? யார் தோப்பா? அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி 2 பயலுங்களும் ஜெயிக்க முடியாது. இப்போதைக்கு அதான் நிலைமை. ஏன் அப்படின்னா, நம்மளே பார்த்தோம். ஈரான் ஸ்ட்ராங்கு, பேக்கப் குடுக்கக்கூடிய ஆளும் இருக்கு. பேக்கப் குடுக்கக்கூடிய ஆட்களுக்கு ஆதாயமும் இருக்கு. அதான் இங்க ரொம்ப முக்கியம். ஆதாயம் அப்படிங்கிறது குறுகிய காலம், நீண்ட காலம் இப்படி எல்லா டிவிஷன்லயும் கிடைக்கிறத விட்டு குடுத்தா, ஆட்டோமேட்டிக்கா ஈரான் விழுகிற மாரி அந்த பயலுகளும் விழுந்து போயிருவாய்ங்க. இதுல சீனா விழுகிறதுல நமக்கு ஒண்ணும் பெரிய வருத்தம் கிடையாது. ஏறி போய் மிதிக்கணும்னு தான் ஆசை. ஆனா இந்த பக்கம் ரஷ்யா விழுகிறது அப்படிங்கிறது கதை கொஞ்சம் வேற மாரி மாறும். அதனால ஈரான் யுத்தம் கடுமையான அதாவது உலகம் சந்திக்காத கடுமையான விளைவுகள நோக்கி மெல்ல நகர்த்திக்கிட்டு இருக்கு. இது போக அமெரிக்கா தன் பங்குக்கு நகர்த்துறக்கு ஒரு பெரும் தாக்குதல குடுத்தார்கள் அப்புட்ன்னா, ஜப்பான்ல ஒரு பெரும் தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2ஆம் உலக யுத்தம் நின்னுச்சு. அந்த கதை இப்ப நடக்கறக்கு வாய்ப்பே இல்ல. 95% வாய்ப்பில்ல. 5% அமெரிக்காவோட மைலேஜுக்காக போட்டு வைக்கலாம். ஏன்னா, அண்ணன் அமெரிக்காவ குறைச்சு மதிப்பிட முடியாது. என்னத்தையாச்சும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த யுத்தம் அப்படிங்கிறது, அமெரிக்காவுக்கே கடுமையா மாறிப்போச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.